பரபரப்பான ஜென்சி மீட். திமுக தோல்வியிலிருந்து மீள்வதற்கான முயற்சியா? உண்மையான ஜென்சி டீம் கட்டமைக்கும் முயற்சியா, அல்லது ஏற்கனவே ஊபிஸ் ஜான்ராக்களை வைத்து புதிதாக ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் நோக்கமா? என்ன சொல்கிறது திமுக? தேர்தல் களத்தில் திமுகவின் படுதோல்வி குறித்து கட்சி தலைவர்களிடையே கலந்தாய்வு, இளைஞர் அணியில் கலந்தாய்வு, இதிலெல்லாம் எட்டப்படாத தீர்வு இந்த ஜென்சி டிஎம்கே மீட் தீர்வு கொடுக்கும் என்று நம்புகிறதா திமுக? இது உண்மையிலேயே புதிய ஜென்சி டீம் கட்டமைப்பு என்றால் கொத்தடிமைகளுக்கும் துதிவாடிகளுக்கும் அங்கே வேலை என்ன? தோல்வியிலிருந்து மீள்வதற்கு இந்த ஜென்சி மீட் திமுகவிற்கு கை கொடுக்குமா? மிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் மக்கள் விரும்பும் பொற்கால ஆட்சியை தருவாரா? பொற்கால ஆட்சியாக மக்கள் எண்ணி கழிப்பது என்ன? வணக்கம், நான் உங்கள் அருணாச்சலம், மாஸ் மீடியா தமிழ், மக்களின் குரல். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு சென்னையில் ஜென்சி அப்படின்ற மீட், டிஎம்கே சார்பாக ஜென்சி டிஎம்கே மீட்டப் சென்னை அப்படின்ற ஒரு பேரில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? இதுதான் மக்களுடைய கேள்வி. உள்ளபடியே இந்த கூட்ட அமைப்பு யார் ஏற்பாடு செய்தது? இது உண்மையான ஜென்சி கூட்டம் தானா? அப்படியே இருக்கட்டும், ஜென்சி கூட்டத்தை கட்டமைக்கிறது யார்? கூட்டியது யார்? இது கூட்டப்பட்ட கூட்டமா? ஆனால் ஏற்கனவே தானா ஒரு இடத்துல இந்த ஜென்சி கூட்டம் கூடிருச்சு. ஆல்ரெடி அது செட் ஆகி அசம்பிள் ஆயாச்சு. அதை மாற்றலாம் முடியாது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உண்மையான தொண்டனும் சரி, உண்மையான ரசிகனும் சரி, இந்த முதல் அட்ராக்ஷனில் ஈர்ப்படையக்கூடிய இந்த ஜென்சி மாதிரி, அதாவது ஒரு 16 வயதிற்கு மேல் ஒரு 23 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இளம் தலைமுறை உன்னை சூஸ் பண்ணிட்டுனா அதுக்கப்புறம் மாறாது, அங்கங்கெல்லாம் மாறாது. இது பாலிட்டிக்ஸ் லீடர்ஸ்லாம் இல்லை, பெரிய பெரிய தலைவர்களாக இல்லை. நினச்சா கட்சி மாறுவதற்கும் நினச்சா இடம் மாறுவதற்கும், துண்டை இப்படி போட்டால் ஒரு கட்சி, இப்படி போட்டால் ஒரு கட்சி அப்படின்றத மாறுவதற்கு அவர்கள் தலைவர்கள் அல்ல, மக்கள் தூண். அதை உருவாக்கலாம் முடியாது. அது தானாக வரணும், தானாக கூடணும். அது ஏற்கனவே ஒருத்தர் கிட்ட கூடிருச்சு. அதே காப்பி நிச்சயமாக பண்ண முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பேசப்பட்ட விஷயங்கள்லாம் கொத்தடிமை, துதிபாடுதல், இந்த மாதிரி தான் அந்த மீட்டில் நிறைய ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. இது ஏற்கனவே திட்டமிட்டு பழைய இளைஞர்களில் இருக்கக்கூடிய சில நபர்களை ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட வச்சு அந்த ஜென்சி டீமாக காட்டப்பட்டிருக்கு அப்படின்றது தான் பேசுபொருள். உள்ளபடியே அதுவாக இருந்தால் இது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொண்டு சேர்க்கும். ஆர்டிஃபிஷியலாக ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்க நினச்சா அது நிச்சயமாக பலன் தராது. நல்ல முயற்சி, அதை எங்கே செய்யணும் எப்படி செய்யணுன்றது தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை மக்களுக்கு உண்டு பண்ணுது அப்படின்றது தான் இந்த ஜென்சி டிஎம்கே மீட் மக்களுக்கு சொல்லியிருக்கு. இன்னைக்கு பல சம்பவங்கள் அரங்கேறிட்டு இருக்கு. இந்த ஒரு மாதத்தில் நிறைய கொலை, நிறைய பெண் கற்பழிப்பு, அதுவும் இளம் சிறார்கள் பாலியல் வன்புணர்வு, முதியவர்கள் பாலியல் வன்புணர்வு, இதெல்லாம் இந்த ஒரு மாதத்தில் நிறைய நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு பொருளாகிருக்கு. உள்ளபடியே உங்கள் மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள், இதெல்லாம் இம்மிடியேட்டாக அப்படி நடந்துடுறதா? இதற்கான பக்குவம் கடந்த காலங்களிலிருந்து வந்தால் தான் இது நடக்க முடியும். ஒரு இளம் பெண் கூட கிடையாது, 17 வயது சிறுமி ஒரு பாரில் தன்னுடைய தோழியுடன், ஆண் நண்பர்களுடன் மது அருந்த செல்கிறாங்க. அங்கே எதுக்காக பண்ணாங்க அது அடுத்த பொருள். அந்த மதுக்களத்தில் மது அருந்த செல்லுது. அது ஒரு ஸ்டார் ஹோட்டல் ரேங்கில் இருக்கக்கூடிய இடங்களில். அப்போ 17 வயது பூர்த்தியாகாத
சிறாருக்கு மதுப்பழக்கம் வருதுன்னா அது அன்னைக்கா வந்திருக்கும். இது தொன்று தொட்டு பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கும். அப்போ கடந்த காலத்தில் நாம் என்ன பண்ணியிருக்கோம், எதை விதைச்சிருக்கோம், சாராயத்தை வாரி விட்டுருக்கோம். மதுவிலக்கை நாங்கள் கொண்டு வந்துடுவோம், படிப்படியாக ஒழித்திடுவோம் அப்படிலாம் சொல்லி தானே ஆட்சியை பிடிச்சோம். அதை நம்ம செஞ்சு முடிச்சிருக்கிறோமா? முடிக்கலை. கிட்டத்தட்ட நிறைய ஆண்டுகள், நிறைய வாய்ப்புகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தங்களுக்குன்னா திமுகவுக்கு உள்ளபடியே உணரணும். திமுகவினுடைய இந்த அரசமைக்கும் வாய்ப்பு எப்பமோ பறிபோயிடுச்சு. என்னைக்கு என்ஜி ராமச்சந்திரன் அப்படின்ற ஒரு நபர் திமுக விட்டு விலகினாரோ அன்னைக்கே திமுக வாஸ் அவுட். ஆனால் இன்று வரைக்கும் அது உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னாச்சுன்னா அதற்கு அவங்களுடைய காரணம் மறுக்க முடியாது. ஏன்னா கைவிட்டு போன ஆட்சி எம்ஜிஆர் கையில் போயிடுச்சு. அவர் இருக்கிற வரைக்கும் அவங்களால உள்ள வரவே முடியல. அதற்கப்புறமும் வர முடியாது. டிஎம்கேனுடைய வாக்கு வங்கி அந்த இதை பிரித்து பாருங்க, வர முடியாது. கூட்டணி சப்போர்ட் இல்லைன்னா வரவே முடியாது அவங்களால. மிகப்பெரிய ஒரு பலத்தில் இருந்த ஒரு திமுகவை அடிமட்டத்திற்கு செதைச்சி சின்ன பின்னமாக்குனது புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். சரி, மக்கள் அவர் கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க. பட் அவர் அதை நினைத்திருந்தா நிச்சயமா ஒரு பொற்கால ஆட்சியை நிரூபிக்க முடியும், அதை நிலைநிறுத்திருக்க முடியும். பட் என்ன சந்தர்ப்ப சூழ்நிலைகள், என்ன காரணம் அவருக்கு தெரியல. அதெல்லாம் பெரிய ஹிஸ்ட்ரி, அதை பற்றி பேசினா நிறைய விஷயங்கள் போனோம். பட் அப்பவும் மக்களுக்கான ஒரு தூய ஆட்சி நடைபெறவில்லை அப்படின்றது தான் மக்களுடைய குறைபாடு. சரி, அந்த ஆட்சியை தொடர்வதற்கு ஜானகி, ஜெயலலிதா இந்த மாதிரியான ஒரு தலைவர்கள் வரையில் நிராகரிக்கப்படுறாங்க. ஜானகி தேர்வு செய்யப்படுறாங்க, ஜெயலலிதா. ஸோ எல்லா வளமும் பெற்று உச்சத்தில் இருந்த ஒரு மாபெரும் நடிகை ஜெயலலிதா. அவங்களுக்கு எந்த சொத்து தேவையில்லை, எந்த பணமும் தேவையில்லை, கொள்ளை தேவையில்லை, ஊழல் தேவையில்லை. ஆனால் அவங்க நினைச்சிருந்தா ஒரு தூய ஆட்சியை நிரூபிக்க முடியும். ஆல்ரெடி செட்டில்டு அவங்க. என்னங்க வாழ்வதற்கு தேவை? அதற்கு மேல அதிகமான ஒரு சொத்து அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கு. பட் ஆனா தவறான வழிகாட்டுதல் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை பத்தி பேசணும்னா ஓப்பன் மீட்ல நிறைய பேசலாம். அதற்கான தலைவர்கள் நிறைய இருக்காங்க. நான் வெறும் தூண்டுகோல் தான். பட் தவறான வழிகாட்டுதல், பல்வேறு நிர்பந்தங்கள், பட் அவங்களும் அதை சரியா கொண்டு சேர்க்கல. மக்கள் விரும்புகின்ற அந்த பொற்கால ஆட்சியை உருவாக்க முடியல. ஸோ அவங்க எடுத்த சில மக்கள் விரோத விஷயங்கள்னால மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வருது. அதுவும் கூட்டணி பலத்தோட, தனியா இல்ல, மாபெரும் கூட்டணி பலத்தோட மட்டும்தான் திமுகவால எம்ஜிஆருக்கு அப்புறம் உள்ள வர முடியுது. அந்த எம்ஜிஆருடைய இறப்புக்கு அப்புறம் துண்டாடப்பட்ட அதிமுக அந்த தருணத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ஆட்சி அமைக்கிறாங்க. சரி, அப்பமாவது சரியாக மக்களை புரிந்து கொண்டு, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு நிறைய ஆட்சி ஆண்டாச்சு, நிறைய சம்பாதிச்சாச்சு, தேவையானதெல்லாம் வந்தாச்சு. ட்ரெயினுக்கு கூட டிக்கெட் எடுக்கிறது கூட வழி இல்லாமல் வந்தவராக அவருடைய வரலாறு கூறப்படுகிறது. தெரியாது, வரலாற்று சொற்கள் தான் அது. அவ்வளவே இருக்கட்டும், இல்லை அது பொய்த்த கூட இருக்கட்டும். பட் ஆனால் கோடிகளில் சம்பாதிச்சாச்சு. பிள்ளை, பேரன், பேத்தி, 3 ஜெனரேஷன், இன்னும் 7-8 ஃபேமிலி, எல்லாத்துக்கும் சொத்து சேர்த்தாச்சு. சரி, ஆட்சி கைமீறி போச்சு.
கிட்டத்தட்ட 3 முறை உள்ள வரவே முடியல. ஒரு பெரிய தலைவனுடைய இறப்புக்கு அப்புறம் அந்த கட்சி இரண்டா உடைஞ்சதுக்கு அப்புறம் உள்ள வந்திருக்கோம். இப்போமாவது சுதாரிச்சு மக்களுக்கான பணியை ஆற்றிருக்கணுமா வேண்டாமா? அந்த மக்களுக்கான பொற்கால ஆட்சியை கொடுத்திருக்கணுமா வேண்டாமா? என்னங்க மக்கள் பொற்கால ஆட்சியில கேட்கிறான்? ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி, அரசு அலுவலகங்கள்ல லஞ்சம் கொடுக்காம தன்னுடைய தேவை அங்க பூர்த்தி ஆகணும். விவசாயம் செழித்து இருக்கணும். நாங்க உழைச்சு சாப்பிட்டுக்கிறோம், ஒரு பிரச்சனை இல்லை. உழைக்கின்ற உழைப்பிற்கு சரியான கூலி வேணும். இவ்வாறான சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தாங்க மக்களுடைய எதிர்பார்ப்பு. பட் ஆனா அதை நிறைவு செய்யாம மறுபடியும் ஆட்சியை இழக்கிறது திமுக. அதிமுக வசம் போகிறது. சரி, அந்த மாவது சரியா இருக்குமா? இல்ல, 5 ஆண்டு கால முடிவு மறுபடியும் திமுகவுக்கு. சரி, 3வது முறையாவது அந்த மக்கள் விரோத போக்கை நிறுத்திவிட்டு இந்த முறையாவது என்னை நம்பி எனக்கு ஆட்சியை கொடுத்த அந்த மக்களுக்கு அந்த பொற்கால ஆட்சியை வழங்கணும். என்ன இல்லவே இல்லை. அப்பவும் ஊழல், லஞ்சம், லாஞ்சல், லஞ்சம், பொறையோடி போன லஞ்சம். என்ன எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும்? இதுவாகத்தான் 60 ஆண்டு கால அரசியல் இருந்திருக்கிறது. அதற்கான மாற்று, உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய மாற்று, மக்களின் மன வலி, கொந்தளிப்பு, குமுறல் இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு. இந்த தாவேகாவினுடைய ஆட்சி ஒரு 108 மெஜாரிட்டி இல்லாம அமைஞ்சிருக்கு. இந்த வாய்ப்பை இவர் சரியா பயன்படுத்தினா ஒரு பொற்கால ஆட்சியை நிச்சயமாக தர முடியும். விஞ்ஞானத்தில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் இருக்குது. ஐடி இண்டஸ்ட்ரியில தமிழன் அல்லாத எந்த கிடையவே கிடையாது. சோ அறிவுல பிரில்லியண்டா இருக்கிறான். உழைப்பு ஒரு வகையிலும் குறை சொல்ல முடியாது. சோ அந்த மாதிரியான ஒரு மக்கள் வளத்தை வைத்துக்கொண்டு ஒரு பொற்கால ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு கொடுக்கிறதுக்கு விஜய்க்கு தகுதி இருக்குதான்னா இருக்குதுங்க. அது அவர் சரியா செய்ய போறாரா இல்லையான்றது அடுத்த கட்டம். எப்படி எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் இந்த திமுக அப்படின்ற ஒரு விஷயம் ஆட்சிக்கு வரவே முடியாது அப்படின்ற ஒரு நிலையோ, அதே நிலைதான் இப்போ. விஜய் என்கின்ற அந்த பிம்பம் இருக்கிற வரைக்கும் வாய்ப்பே இல்லை. ஆனா அந்த வாய்ப்பை விஜய் தக்க வச்சுக்கணும். பல கோடி சம்பாதிச்சாருங்க. 800 கோடி சம்திங் அவர் கணக்கு காட்டியிருக்கிறாரு. இன்னும் சொத்துக்கள் எப்படி இருக்குன்றது ஊரறியும். இப்ப மேலும் ஏதாவது சம்பாதிக்கணுமா? யாருக்காவது சம்பாதிச்சு கொடுக்கணுமா? அவசியம் இருக்கா? இல்ல 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 ஒன்னே ஒன்று சம்பாதிக்கணும். என்ன? மக்களுடைய செல்வாக்கை சம்பாதிக்கணும். அதற்கான அந்த ஒரு விஷயமும் நடந்தாயிடுச்சு. கிட்டத்தட்ட 35 விழுக்காடு இவருடைய இந்த நடவடிக்கை ஆளுமை தன்மை அடுத்த ஒரு 6 மாதத்தில் நிரூபிக்கப்படணும். அதற்கு இடைத்தேர்தல் வாயிலாகவோ, உள்ளாட்சி தேர்தல் வாயிலாகவோ, அல்லது அடுத்த 3 ஆண்டுகளில் இருக்கக்கூடிய இதர தேர்தல் வாயிலாகவோ தான் நிரூபிக்க முடியும். 35% 40 மாறுதா, 50 மாறுதா, இல்ல கீழே போகுதா, அதை நிரூபிக்க முடியும். நிச்சயமா நிரூபிப்பாரு அப்படின்னு மக்கள் நம்புறான். அதற்கு அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா இவர் செயல்படுவாரா? அதெல்லாம் கொஸ்டின் மார்க். நான் அந்த பாட்டுக்குள்ளே போகல. பட் வாய்ப்பு இருக்கு. ஒரு பொற்கால ஆட்சி தமிழகத்தில் அரங்கேறுவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கு. அதை இந்த தாவேகா பயன்படுத்திக் கொள்ளுமா? மாண்புமிகு முதல்வர் பயன்படுத்திக் கொள்வாரா?